அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நான் வந்து இட்லி பொடியும் தக்காளி சட்னியும் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். தோசையை மட்டும் தோசை போட்டிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கோங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசையும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முதல் இட்லி பொடி செஞ்சுருவோம். வானலில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். கட்டி பெருங்காயம் சின்ன துண்டு 2 துண்டு போட்டிருக்கேன். இட்லி பொடிக்கெல்லாம் கெட்டி பெருங்காயம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மணமாக இருக்கும். நல்லா ஆயிலில் கொஞ்சம் பொரியட்டும் பெருங்காயம். பொரிஞ்சிருச்சு, எடுத்துக்கிட்டலாம். இப்போ வந்து வரமிளகா 4 போட்டிருக்கேன். நான் வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டேங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் 2 கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் போட்டுக்கோங்க. இந்த எடுத்து வச்சுக்கிட்டுருவோம். இப்போ கடலப்பருப்பு 1/2 கப்பு போடுறேன். அது மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்குவோம். லைட்டாக சவக்கணும், ரொம்ப தீய வர விட்டுறாது. பாருங்கள், கரெக்டாக இருந்துச்சு. அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து உருட்டு வந்து அதே கப்பில் 1/2 கப்பு நான் போடுறேன். கடலப்பருப்பும் உருட்டு உளுந்தும் சரி சமமாக இருக்கணுங்க. உளுந்து வந்து நமக்கு மணம் வரும், அந்த அளவுக்கு இருக்கணும். வந்துருச்சு, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து துவரம்பருப்பு 1/4 கப்பு போடுறேன். அதையும் எடுத்துக்குவோம். இப்போ வந்து எள்ளுக்கு பதில் நான் வந்து கருப்பு அரிசி போடுறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதுவும் 1/4 கப்பு போடுறேன். கருப்பு அரிசி இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க, வெள்ளை எள்ளு வேணாம். இது உடம்புக்கு ரொம்ப சத்துங்க கருப்பு அரிசி. பொரியுது பாருங்கள், பொரியிற வரைக்கும் நம்ம வச்சுருப்போம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கருப்பு அரிசி போட்டு செஞ்சு பாருங்கள். வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நான் வந்து பூண்டையும் கருவேப்பிலையும் போடுறேன். கருவேப்பிலை தீயக்கூடாது. அதுவும் வந்துருச்சு. இப்போ ஆற விட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். ஆறிடுச்சு, இப்போ மிக்சியில் போடுறேன். நல்லா ரொம்ப பட்டை அரைக்கக்கூடாதுங்க. கல்லுப்பு 1 ஸ்பூன் போடுறேன், தேவையான அளவுக்கு போட்டுக்குவோம். கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே வெளியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கூடாது, சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் வாசனையும் போயிடும். அதனால் பாதி இது எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஏற்கனவே டப்பாவில் போட்டு பாதி இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும்.
மீதி அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் நம்ம வெளியில் வச்சுக்கணும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது டெய்லி யூஸ்க்கு இதை வச்சுக்கலாம். கொஞ்சம் பாதி இது வச்சுக்குவோம். மனம் இல்லாமல் போயிடும். மனம் இல்லைன்னா டேஸ்ட்டு போயிடும். இப்போ தக்காளி சட்னி பண்ணுறதை காமிக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். வரமிளகா 2 நான் உடச்சி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் உரப்பு கூட இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். மிளகா கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ வந்து பல்லாரி வெங்காயம் 2 தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன். முதல் பல்லாரி வெங்காயத்தை போட்டுருவோம். கொஞ்சம் வதங்கின பிறகு பாதி வதங்கின பிறகு தக்காளி போடணும். சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டு வதக்கிக்கிட்டால் சீக்கிரம் வதங்கிடும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து பாதி வந்து வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளி போடுறேன். ஒரு கீத்து வந்து நான் வந்து தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். பூண்டு 2 பல் போட்டிருக்கேன். அதுவும் வதங்கட்டும். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் போடுறேன். தேங்காய் 1 கீத்தும் பொட்டுக்கடலையும் போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை கொஞ்சம் மீடியத்தில் வச்சு நான் வந்து மல்லி இலையை கொஞ்சம் போடுறேன். இறக்குற ஸ்டேஜில் மல்லி இலை போடுறேன். கருவேப்பிலை 2 கொத்து போடுறேன். இதை போட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. கடைசி ஸ்டேஜில் தான் நம்ம மல்லியும் கருவேப்பிலையும் போடணும். இப்போ திருப்பி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்டியில் வந்து நான் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து போடுறேன். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் போடுறேன். அரைச்சிட்டு வந்தது வெங்காயம் தக்காளியெல்லாம் இருக்குல்ல, அதை அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அதை வந்து நான் தாளிக்கிறதுக்கு ஊற்றிக்கிறேன். தாளித்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க. சட்னி எந்த சட்னியுமே சரி கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக சூடு வந்தால் ஆஃப் பண்ணிடணும். ஓரத்தில் கொதிக்கிறதுல அப்பயே ஆஃப் பண்ணிடணும். இப்போ தோசை ஊற்றி காமிச்சிடுறேன். முட்டை தோசை செய்ய போகிறேன். இட்லி பொடியும் தக்காளி சட்னியும் ஊற்றி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அரைச்சிட்டு வந்து தக்காளி சட்னியை முதல்ல நான் வந்து ஓரத்தில் வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இட்லி பொடி இருக்குல்ல, மேலே அப்படியே தூவிடுறேன். பொடி தோசை செய்கிறேங்க. முட்டை 1 உடச்சி ஊற்றுறேன் நடுப்புற. நல்லா அதை வந்து கொத்தி விடுவோம். மேலாக்க கொத்தணும். ரொம்ப வேகமாக கொத்தினா அடியில் தோசைலாம் பிஞ்சிரும். நான் லைட்டாக கொத்தணும். மிளகுத்தூள் கொஞ்சம் போடுறேன் முட்டையில். என்கிட்ட பசு நெய் இருந்துச்சுங்க, அது கொஞ்சம் போடுறேன். பசு நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் ஆயில் எதுவுமே ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை. சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க இருந்தாங்க பசு நெய் ஊற்றி கொடுங்க. அதுங்க நல்லது உடம்புக்கு. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இப்படி வச்சு கொடுங்க. அவ்வளோ சத்து அந்த பிள்ளைங்களுக்கு. முட்டைலாம் இருக்கிறதுனால
நல்லா சத்தான தோசையாக இருக்கும். ஒரு நிமிஷம் மூடி வைப்போம். நல்லா வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தோசை. தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இட்லி பொடியும் ரெடியாக இருக்குங்க. எல்லாத்தையும் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது பாருங்கள். நம்ம செஞ்ச பொடியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இட்லி பொடியும் தக்காளி சட்னியும் ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.